வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஆலு பராத்தா பண்ண போறோம். இந்த பராத்தா நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டான மாவா பிசைச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சு மூடி வச்சிடலாம். மாவு 15 நிமிஷத்துக்கு ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்க குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு 5 விசில் விட்டு வேக வச்சாதான் உருளைக்கிழங்கு நல்லா மசிக்கிறதுக்கு வரும். இப்போ இதனுடைய தோலை உரிச்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். தோல் உரிச்சதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மையா மசிச்சிருங்க. இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டையும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கலர் மாதிரி நல்லா வதங்கணும். வெங்காயம் கலர் மாதிரி வதங்கிருச்சு. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துடலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுடைய டேஸ்டான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையில் லைட்டாக எண்ணெயை தொட்டுட்டு இதிலேருந்து எடுத்து உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். மாவு 15 நிமிஷமா ஊறிடுச்சு. இதை மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதையும் உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். ஆலு பராத்தாக்கு மேல் மாவும் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேய்ச்சி ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நல்லா மாவை தூவி ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். பரட்டிட்டு சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா அந்த எல்லா எட்ஜஸும் ஒன்று சேர்ந்துடும். இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. மேலே உள்ள எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. எல்லா பராத்தாவையும் தேய்க்கும் போது இந்த மாதிரி எக்ஸஸ் மாவை எடுத்து வச்சுட்டு இன்னொரு பராத்தா நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த சைடு லைட்டாக மாவை தூவிட்டு இந்த சைடும் லைட்டாக மாவை தூவிட்டு தேய்ச்சிடலாம். தேய்க்கும் போது கொஞ்சம் மெதுவாக டச் கொடுத்து தேய்க்கணும். ஏன்னா மாவுமே சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிருக்கோம். மெதுவாக டச் கொடுத்து தேய்ச்சாதான் உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் மாவு தூவி தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சாச்சு. இதை தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க.
அடுத்து இதில் நம்ம தேய்ச்ச அந்த பராத்தாவை வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த சைடு 30 செகண்ட்ஸ் மட்டும் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி அந்த சைடும் 30 செகண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நல்லா ப்ளஃபியாக வருது. இந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்துருச்சு. 2 சைடுமே நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்து வெந்திருக்கு பாருங்கள். எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். நல்லா சூப்பராக சாஃப்டான டேஸ்டான ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கோம். கோகனட் சப்பாத்தி பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி நெய் வாசனையோட டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு, 3/4 டீஸ்பூன் நெய், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், உப்பு 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். சாதாரணமாக நம்ம சப்பாத்திக்கு சேர்க்குறத விட இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கங்க. இதில் மேலே ஒரு 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மாவு 10 நிமிஷம் ஊறட்டும். ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகினதும் அதில் 3/4 கப் தேங்காய் துண்டுகளை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த நெய்யில் இந்த தேங்காய் துண்டுகளை நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நெய்யிலேயே தேங்காய் துண்டுகளை நம்ம வதக்கி இந்த சப்பாத்தி பண்ணுறதுனால சப்பாத்தி நல்லா வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 5 நிமிஷமாக நெய்யிலேயே தேங்காய் துண்டுகள் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு ஆற விட்டுறலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க. கொரப்பாக அரைச்சாச்சு. அதை இந்த பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 2 டீஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த சுகர், தேங்காய் துருவல் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது இருக்கட்டும். மாவு 10 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். மாவை உருண்டைகளாக பிரித்து வச்சாச்சு. தேய்ச்சிடலாம். ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து சப்பாத்தி பலகை மேலே வச்சுட்டு கோதுமை மாவு தூவி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். ரவுண்டாக தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் சக்கரை மிக்ஸை ஓரங்கள்லாம் போயிடாமல் நடுவில் மட்டும் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சைடை எடுத்துகிட்டு வந்து
சப்பாத்தியோட பாதி அளவுக்கு இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த மடித்த பார்ட்டு மேலே லைட்டாக தூவி விட்டுக்கங்க. மறுபடியும் இந்த சைடை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சதுரமாக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ மறுபடியும் கோதுமை மாவு தூவி பெருசாக தேய்ச்சிடலாம். லைட்டாக டச் கொடுத்து தேய்க்கணும், இல்லைன்னா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். தேய்ச்சாச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, ஓரளவு சூடானா போதும். தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை இதில் வச்சுட்டு சுற்றியும் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். இதுக்கு பதில் நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும், அது உங்கள் விருப்பம்தான். ஸ்டவ்வை நிதானமாக எரிய விடுங்க. ஒரு சைடு வந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த சப்பாத்தியோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த சைடு வெந்துருச்சு, பிரட்டி போட்டுக்கலாம். அந்த சைடு வெந்துருச்சு, எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டான ஈஸியாக பண்ணக்கூடிய கோகனட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுறணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இது கூட 1 கப் முட்டைக்கோஸ் சேர்க்க போகிறேன். முட்டைக்கோஸை வந்து நல்லா எந்த அளவுக்கு பொடியாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கங்க. நான் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நல்ல பொடியான துருவலில் வச்சு துருவிக்கங்க. இப்போ இது சேர்த்துட்டு இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு 3 to 4 நிமிஷத்துக்கு இந்த முட்டைக்கோஸ் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. நம்ம இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கிறதே தெரியாது. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 4 நிமிஷமாக முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இந்த மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளையல், நல்ல பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். முட்டைக்கோஸ் மசாலாவுக்கு நம்ம உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரெக்டான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்து சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா பிரட்டி வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. மாவு 20 நிமிஷம் ஊறட்டும்.
20 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதை பால்ஸாக பிரித்து வச்சிடலாம். சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். இதை கோதுமை மாவுல நல்லா பிரட்டிட்டு ரவுண்டா தேய்ச்சிக்கலாம். தேவைப்பட்டா மறுபடியும் கொஞ்சம் லைட்டா மாவு தூவிக்கங்க. இந்த சப்பாத்தி கொஞ்சம் தின்னா இருந்தாதான் நல்லா இருக்கும். தேய்ச்சாச்சு. எல்லா பக்கமும் நல்ல ஒரே திக்னஸ்ல இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கங்க. இந்த அளவு தின்னா தேய்ச்சிக்கங்க. இப்ப போட்டு எடுத்துடலாம். சப்பாத்திகள் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மேலையெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மேல கொஞ்சமா இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த சப்பாத்திக்கு இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணி கொடுங்க. ஒருவேளை நெய் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்ப திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தின்னா தேய்ச்சிருக்கிறதுனால வேகமாவே இந்த சப்பாத்தி வெந்துடும். இப்ப மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு சைடுமே 2ல இருந்து 3 நிமிஷத்துல வெந்துடும். இப்ப நம்மளுடைய முட்டைக்கோஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்ல சூப்பரா டேஸ்டான முட்டைக்கோஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. முட்டைக்கோஸ்ல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை பொரியல் கூட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி சப்பாத்தியா செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.